இந்தியாவின் நிலப்பரிப்புகள் வேறுபட்டாலும் அதன் சுவைகள் பல கதைகளைச் சொல்கின்றன. தட்பவெப்பநிலை எப்படி இருந்தாலும் மனிதன் இயற்கையோடு இணைந்து உருவாக்கியதே நமது சட்னிகள். வணக்கம், நான் உங்கள் அன்னபூரணி பாட்டி. இன்று கேரளா மற்றும் ராஜஸ்தானின் சட்னி ரகசியங்களை பார்ப்போம். வளமான கேரள கடற்கரையில் ஒவ்வொரு வீட்டிலையும் மணம் வீசும் உணவு இந்த சம்மந்தி. புதிதாக துருவிய தேங்காய், சின்ன வெங்காயம், புளி மற்றும் காய்ந்த மிளகாய் இதன் அடிப்படை. அம்மியில் அரைக்கும்போது தேங்காயின் எண்ணெயும் சுவையும் இயற்கையாகவே வெளிப்படும். வடக்கே ராஜஸ்தானின் பாலைவனங்களில் வறட்சியை வெல்லும் உணவாக பிறந்தது லெக்ஷுன் சட்னி. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் பூண்டும் காய்ந்த மிளகாயும் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். இதை கடுகு எண்ணெயில் வதக்கும்போது இது பாலைவன பயணிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக மாறியது. தெற்கே அரிசி கஞ்சிக்கு சம்மந்தி, வடக்கே கம்பு ரொட்டிக்கு பூண்டு சட்னி. இந்த உணவுகள் அந்தந்த மக்களின் நிலத்துக்கும் உடலுக்கும் ஏற்றவாறு இயற்கையாகவே அமைந்தன. ஒரு பக்கம் செழிப்பு, மறுபக்கம் வறட்சி. ஆனால் இரண்டிலுமே சுவைக்கு குறைவில்லை. கடற்கரை மற்றும் பாலைவனம் வேறுபட்டாலும் இரண்டு பகுதிகளின் சமையல் அறிவும் இந்தியாவின் பெருமை. இந்த சட்னிகள் வெறும் சுவைக்காக மட்டும் உருவானவை அல்ல, அவை ஒரு வாழும் வரலாறு. நம் பாட்டிகள் கற்றுக் கொடுத்த இந்த உணவு ரகசியங்களை நாம் காப்பாற்ற வேண்டும். தேங்காயின் மென்மையும் பூண்டின் காரமும் நம் தேசத்தின் பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றன. நம் நாட்டின் ஒவ்வொரு சுவையும் ஒரு பெருமை. அதை நினைத்து மகிழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு வருகிறேன். ஸ்பைஸ் ரூட் கேன்வாஸுடன் இணைந்திருங்கள். அன்புடன் உங்கள் அன்னபூரணி பாட்டி. வணக்கம்.